Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்றைக்கி வந்துட்டு என்னோட வானதி இருக்காங்க. ஸோ இவங்களோட பேஜ் வந்து தி அன்டோல்ட் ட்ரெயில்ஸ். நான் வந்துட்டு ஐ திங்க் ஒரு 1 year 1.5 years பேக்லேருந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ஃபீமேல் ட்ராவலர் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்க பேஜ் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கான்டென்ட் அண்ட் அவ்வளோ அத்தென்டிக்காக இருக்கும். ஸோ இவங்களோட நான் ரொம்ப நாளாகவே ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஸ்டார்டிங்லேருந்தே யோசிச்சிருக்கேன். ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் வானதி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் மை ஹானர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே வானதி. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட் டு பி ஹியர் ஆக்சுவலி. ஏன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கதா கொஞ்சம், ஏன்னா நீங்கள் இப்போ வேறு ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்களா, ஸோ அதனால் எப்படியோ இன்றைக்கி நீங்கள் ஓகே சொன்னால ஓகே இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வானதி, லைக் எப்படி வந்து உங்களுக்கு ட்ராவலில் வந்து எப்படி ஒரு லவ் வந்து வந்துச்சு, எப்படி நீங்கள் ட்ராவலுக்குள்ளே வந்தீங்க? Travel, like, growing up, like, I had a very strict childhood. Like, Appa was very strict. They were completely Orthodox family. So, எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. லைக் ஒரு மூவி போகணுன்னா கூட லைக் எனிவே லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொஷின் இஸ் லைக் எவ்வளோ பொண்ணுங்க வராங்க. ஸோ தட் வாஸ் த ஸ்டாண்டர்ட் கொஷின். ஸோ பட் திங்ஸ் சேஞ்ச்ட் when I started working. So, and I guess I was 3-4 years நான் சென்னையில் இருந்தேன். Then I moved to Bangalore completely. And I took I was very independent. Like ஒரு தனி வீடு எடுத்து I was there. Like completely changed. Like my, I started to travel a lot அப்பதான். But இங்கே I was traveling like குட்டியா but with friends, like, you know, I was always in that protective circle. But Bangalore ponone, like, you know, I started tasting that freedom. So it was very liberating. Okay. So I wanted more. So then I just started traveling more. That's how it started. And parents were okay with it? Like every one வந்து நீங்க convince the first trip was difficult. Then I never asked for permission. Okay. I just informed them. Okay. That's நான் இங்க போறேன்ப்பா, நான் இங்க போறேமா. Like அவ்வளவுதான். Like then they were like used to it. Like okay போவா வந்துருவா அப்படியே. Like they got used to it. Like okay. So that is how. Okay. அண்ட் இப்போ வந்து உங்களோட பேஜ் நாங்கள் பார்க்கும்போது லைக் நீங்கள் ட்ராவல் உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஸோ வானதி வந்து ஹூ இஸ் வானதி ஆஃப் இன்ஸ்டாகிராம், லைக் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட மீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும்? I don't doom scroll in Instagram. I don't spend much time on Instagram, like or Facebook or anything. But I have a very bad habit: Netflix. Okay. You name any series, I have seen it. Like, you know, like people uninstall Instagram, Swiggy, right? I uninstall Netflix actually. Okay. Avlo paithiyo na Netflix ku. Like okay. I watch like basically movies and series, like அப்படியே binge watchனா like பைத்தியம் மாதிரி உட்காந்து பார்ப்பேன். ஸோ ஐ கெஸ் இப்போ எந்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ ஐ saw Hitman. ஓகே. இப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஸோ Hitman முடிச்சுட்டேன். ஓகே. எப்படி வந்து உங்களுக்கு டைம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ட்ராவல் பண்ணுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா உங்களுக்கு? அதான். ஓகே. It was like tough only, but I have to force myself. பார்க்காத வானதி, பார்க்காத ப்ளீஸ், உட்காந்து வேறு எடிட் பண்ணு, உட்காந்து வேலை பாரு, அந்த மாதிரி I have to force myself. That is my, like, you know, everybody has a toxic thing, habit. என்னோட டாக்ஸிக் ஹேபிட் இது. ஓகே. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ஹிட் ஆச்சு. ஏன்னா நானும் வந்துட்டு எடிட்டிங் ஒர்க் நிறைய இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது படம் பார்க்குறேன், இல்லை ஏதாவது கொஞ்சம் என்னோட டைமுக்கு ஏதாவது பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஒரு கில்ட் ஹிட் ஆகிட்டே இருக்கும். எடிட்டிங் ஒர்க் இருக்குது, இந்த டைமுக்கு நான் இது பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐ திங்க் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அது ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு சீரீஸ் பார்க்குறேன்னா மண்டைக்குள்ள எடிட் பண்ண ஓடிட்டே இருக்கும். லைக் வேலை பார்க்கணும், அதை பக் ஃபிக்ஸ் பண்ணணும், அனுப்பணும், ரிவ்யூ அனுப்பணும். பட் லைக் அகேன் லைக் தட்ஸ் அ ஃபீலிங் தட் ஐ கேனாட் கம் அவுட் ஆஃப் இட் ஈஸிலி. ஓகே. பட் ஸோ எடிட்டிங்லேருந்து பேஜ் எல்லாமே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஒன் விமன் ஷோ. ஒன் விமன் ஷோ. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அங்கே ஏதாச்சும் ஒரு நீங்கள் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரினா எதை சொல்வீங்க? Good or bad? Like okay. In a good way or good? In a good way. Like probably in Taiwan, I guess. So it's a very heart touching moment. எனக்கு அப்போ what happened was like என்னோட handbag, like my pouch அதுக்குள்ள தான் என் passport, and I had like 25,000 worth of Indian money and everything important, like என்னோட IDs எல்லாமே like விட்டுட்டு வந்துட்டேன். So I walked for 45 minutes ahead. And it was around 2:30 in the night, midnight. We went for a night on the market. சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். ஸோ நான் 45 minutes கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ விட்டுட்டேன்னு. தென் லைக் பேனிக் ஆகிடும்ல, என் பாஸ்போர்ட் எல்லாமே அதில் இருக்குது. அங்கேருந்து லைக் ஐ ரேன் 30 minutes, ஐ ரேன் 25 minutes ஓடி வந்தேன். நான் ஓடி வந்தால் லைக் திடீர்னு ஒரு வாய்ஸ்,
they were standing in middle of the road for me with my bag. Okay. It's like ஒரு புத்திஸ்ட் ஷாப் அது, பிகாஸ் அங்கே வெஜிடேரியன் எல்லாம் புத்திஸ்ட் ஷாப் தான் சொல்லுவாங்க. ஸோ they were literally standing in the road for me. கடையெல்லாம் மூடிட்டாங்க, எனக்காக half an hour வெயிட் பண்ணி எனக்கு அந்த பேக் கொடுத்தாங்க. இது கண்டிப்பா இந்தியாவில் இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு லிட்டரலி I had goosebumps. I was like, thank you so much. ஒரு 100 வாட்டி தேங்க்யூ சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு. It was like that has happened a lot of time. இப்போ தாய்லாந்து போனப்போ கூட ஒரு ட்ரெக் ஏறதுக்கு முன்னாடி இதே பேக் அங்கே விட்டுட்டு வெளியில் வந்து பிரிட்ஜில் நேம் எழுதி டைப் பண்ணிட்டு, இட்ஸ் அ ஃபேமஸ் பிரிட்ஜ். ஓகே, அங்கே வந்து யூ கேன் ஜஸ்ட் ரைட் யுவர் நேம் அண்ட் ஒரு இது மாதிரி அங்கே டைப் பண்ணலாம். ஸோ ஐ வாஸ் டூயிங் தட். அப்புறம் நான் ரியலைஸ் கூட பண்ணல என் பேக்கை விட்டுட்டேன்னு. அப்புறம் அந்த அண்ணா ஓடி வந்து உங்கள் பேக்கை விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் சேம் திங் ஹேப்பன் இன் அம்பை ஆல்சோ, அம்பாசமுத்திரம். Now I was there last week. அதே இடத்துல பேக், like I forget my bag everywhere I go. So அந்த அக்கா ஓடி வந்து கொடுத்தாங்க எனக்கு. So yeah, like people everywhere I go, like most of the locals are like almost all of them are really kind. So நான் நிறைய கேட்ட ஸ்டோரிஸ் வந்து ஏதாச்சும் நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா தொலைஞ்சிடும் அப்படின்ற மாதிரியா. பட் நைஸ், நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நல்ல பீப்பிள் நடந்தது இல்ல. Okay, but I've also had some bad experience also. பேட்னா எங்க ஏதாச்சும் எந்த கண்ட்ரில இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கு? So my first solo travel Africa. Okay. So I finished my Kilimanjaro trek and I went for a safari. And appo what happened was like there were like 6 people, me, 3 people from Israel, Tel Aviv, and 2 people from Czech Republic, couples. So the female was very rude to me. லைக் இனிஷியலாக எடுத்தோன்னே லைக் ரொம்ப கேஷுவலாக இண்டியன்ஸை பற்றி லைக் ஆல் இண்டியன்ஸ் ஒன்று இன்ஜினியராக இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, லைக் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவல் ரிமார்க்ஸ். ஷி வாஸ் ஜஸ்ட் லைக் ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் what you are doing, and she told she's working in Walmart. Like I smiled and I just left off because that was my first solo travel. Like apparently I just அங்கே போயிட்டு I didn't want to like fight or create a scene or like தேவையில்லாமல் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு வந்துட்டு. பட் த்ரூ அவுட் த ட்ரிப் ஷி வாஸ் வெரி ரூட். அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப் ஐ காட் ஸோ பிஸ்ட் ஆஃப் பிகாஸ் நாங்கள் 2 பேர் தான் டார்க் ஸ்கின், த டிரைவர் அண்ட் மீ. ஓகே, அண்ட் ஷி அக்யூஸ்ட் ஆஃப் மீ ஸ்டீலிங் ஹர் மனி, நாங்கள் எங்கள் 2 பேரையும். ஸோ அப்போ நாங்கள் வி காட் வெரி பிஸ்ட் ஆஃப் அண்ட் அப்போ தான் ஐ ஸ்போக் பேக். திட்டிட்டோம் நானும் அந்த டிரைவருமே. அதுக்கப்புறமா that was like a slap. Like first time you go, people are racist, like it's a different feeling. Like ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விட்டு வந்துட்டு ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு. பீப்புள் இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் வாட் ட்ராவல், யூ வில் மீட் போத் extremes, like good people, bad people, both kinds of humanity. பட் நீங்கள் அதை அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நீங்கள் இடத்துல பாருங்க, நீங்கள் கண்டினியூஸாக அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணீங்க. தட்ஸ் a good thing. But the 3 people came, no Israel, they were very genuine, like best people, seriously. I still talk with them until today. Okay. So they're really good. So just because I've had one bad experience doesn't mean that like cannot அந்த மாதிரி இல்லை. So okay. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரெத் டேக்கிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைக் என்னால் இது மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா? So many, like so many places are there. But இப்போ recently I went to Vietnam and there is this place called Ha Giang. So it's a UNESCO Global Geopark and it is like high mountains of Vietnam. I like அந்த மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் நான் பார்த்ததில்லை. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், லைக் வேற லெவல். ஐ ஹேட் கூஸ்பம்ஸ் ஆல் ஓவர். லைக் அது நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். நான் எவ்வளோ சொன்னாலும் இட் வில் பி லைக் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். லைக் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் லிட்ரலி. ஃபார் எஸ்பெஷலி இஃப் யூர் மவுண்டன் லவர், ஹைலி ரெக்கமெண்ட் தட் பிளேஸ். இட்ஸ் ஹெவன். ஐ திங்க் யூ பாண்ட் டு ட்ராவல். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட கண்டென்ட் நான் ஜென்யூனாக சொல்கிறேன், லைக் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ். நானும் ஒரு ட்ராவல் ப்ளாகர், நான் இங்கே போயிருக்கேன், நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்க. உங்களது பார்க்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி வந்த கெஸ்ட் கிட்ட நான் வந்து உங்களோட பேஜ் காமிச்சேன், நெக்ஸ்ட் இவங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அதை தான் சொன்னாங்க, நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு செக் அவுட் பண்ணுறேன், எனக்கு இந்த ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொன்னாங்க நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு வேல்யூ ஆடடான ஒரு கண்டென்ட் நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்குறீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் ரொம்ப யூனிக் உங்களோட ட்ராவல் கண்டென்ட் சொல்கிறேன். மற்ற ட்ராவல் ப்ளாகர்ஸ் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் உங்களது நான் பார்க்கும்போது ஒரு டேக்அவே இருக்கும், ஓகே இந்த இடம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் போகிறது எல்லாமே இல்லை, ஆல்ரெடி பீப்புள் போன இடமா இருக்காது. எப்படி இந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. இது பார்த்ததுக்கப்புறம் வாவ் அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் நீங்கள் போடும்போதில் இதெல்லாம் இந்தியாவா, ஏன்னா இந்தியாக்குள்ளேயே அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நீங்கள் உங்கள் பேஜில் வந்து சூப்பராக காமிக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட், சீரியஸ்லி. அது ஐ திங்க் எல்லாருமே இப்படி தான் அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் போய் கண்டுபிடிக்கிறீங்க? That's a secret I'll never tell. But I'm just kidding. But just that the way I perceive travel is slightly different, I feel, because
ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோன்னு நான் போக மாட்டேன், பட் ஐ ஜஸ்ட் கோ டு எக்ஸ்ப்ளோர் தட் பிளேஸ். ஸோ அண்ட் த பிளேசஸ் தட் இப்போ நான் ஒரு ட்ராவல் பிளாகர் இல்லைனா ஐ ஆஸ் அ கொஸ்டின் டு மை செல்ஃப், இப்போ நான் ஒரு ட்ராவல் பிளாகர் இல்லைனா இந்த எந்த மாதிரி இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கெஸ் தட் இஸ் வேர் மை இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம். அந்த மாதிரி பிகாஸ் ஐ வாண்ட் டு பி செக்லூடட் அவுட் ஆஃப் லைக் யூனோ இன் நேச்சர், க்ரௌட்ஸ் இல்லாமல். லைக் என்னோட ட்ராவலும் அப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட கான்டென்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த நான் ப்ரிஃபர் பண்ணி போவேன். ஸோ தட் இஸ் ஹவ். ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபீமேல் சோலோ ட்ராவல் அப்படின்னு சொல்லும் போதே இமீடியட்டாக எல்லாருக்கும் தோன்றுது சேஃப்டி எப்படி இவங்க சேஃபாக இருப்பாங்களா? ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க தனியாக. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸ்லி இந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி வந்து லைக் உங்களுக்கு பயம் இல்லாமல் எப்படி நீங்கள் சேஃபாக இருக்கிறது வந்து எப்படி பார்த்துக்கிறீங்க? See, usually if I'm ஒரு countryக்கு போகிறேன்னா there are few procedures I do. First is like I see the safety scale of each and every country. And இப்போ நான் தனியாக போகிறேன்னா I make sure like I plan my itinerary கொஞ்சம் ahead-ஆவே. And I send that itinerary to people. Like for example, I send it to my husband. And I have a WhatsApp group. Like ஒரு group வந்து அம்மா அப்பாவோட, ஒரு group வந்து like my husband. Like Vans travel updates. So wherever I go, எங்கே போனாலும் ஐ மேக் ஷோர் லைக் ஃப்ளைட் ஏறிட்டேன், லைக் ஐ போர்டட், லைக் ஃப்ளைட் இறங்கிடுச்சு, கேப் எடுக்க போகிறேன். ஸோ கேப் நம்பரோட ஃபோட்டோ like எல்லாமே I send them. I keep them updated just in case if I get lost, but they know where to start the search from. Just in case. So I update them everything. And also if I'm traveling to a place, I don't, if a stranger comes and talks to me, I don't tell them like now a solo traveler. I'll just tell them my friend is in the hotel or like she has gone outside, like and the mari I tell them. So and I also make sure I check the Google reviews. I stay at hostels and homestays, and I check with the locals whether if the area is safe to travel, எப்படி ஓகேவா போலாமா அப்படின்ட்டுனா. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் லைக் ஐ டேக் all those like standard steps to follow. There are few steps to follow. அதெல்லாம் பண்ணிட்டா. And most important thing is your intuition. So if I feel this place is not safe and ஒரு தோணுச்சுன்னா அந்த intuition இருந்துச்சுன்னா I won't do that. So that is very important, especially to all women who's traveling solo. Like they should follow the intuition. Okay. ஸோ இப்போ நீ வந்து லைக் நீங்கள் போகிற நிறைய இடத்துல டவர் இருக்காது ஆர் அந்த மாதிரி ரீச் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கா? அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு லைக் வீட்டில் அப்டேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க? மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ பட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஐ சென்ட் தெம் த லொக்கேஷன். ஐ ஜஸ்ட் ட்ராப் தெம் த லொக்கேஷன், எங்கே போகிறோம், யாரோட போகிறோம், ஸோ கைடோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த சப்போஸ் கூட யாராவது இருக்காங்களா இப்போ. And one more thing I do is இப்போ அந்த ஏரியா போகிறேன்னா I go to a local shop and I'll inform the locals. இந்த மாதிரி போகிறேன், நான் வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகும், ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஏதாவது ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. I'll tell them. So they'll also அதெல்லாம் பண்ணுவாங்க லோக்கல்ஸ் எல்லாமே. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் ரொம்ப செக்லூடட் யாருமே இல்லாதனா யாராவது என் கூட இருப்பாங்க. லைக் ஆனால் பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் யாராவது ஒரு 2 பேர் 3 பேராவது இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ லைக் அப்படி தான். இப்போ நீங்கள் லோக்கல்ஸோட போய் பேசுகிறீங்க இல்லையா, அந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருந்திருக்கா உங்களுக்கு? ஏன்னா நிறைய இடத்துல இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, தமிழும் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வெளியே தெரியாது. ஸோ எப்படி நீங்கள் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க? தமிழ் ஐ மீன் சவுத் இந்தியாவில் பிரச்சனை இல்லை, ஐ கேன் மேனேஜ். லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி, எனக்கு புரியும் ஒரு லைக் ஓரளவு. ஸோ அங்கே பட் மராத்தி அண்ட் ஆல் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், தட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட், ஓகே, வேறு வழியே இல்லை, கூகுள் ட்ரான்ஸ்லேட் தான். அண்ட் ஐ ஆல்சோ மேக் ஷூர் டு லேர்ன் லைக் ஒரு 30-40 வேர்ட்ஸ் கற்றுப்பேன் நான் பேசிக்காக. ஹாய், ஹலோ, தேங்க்யூ, எப்படி போகிறது, எப்படி வருது, இது வெஜிடேரியனா, இதில் மீட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு 20 வார்த்தை கற்றுப்பேன். ஸோ அந்த மாதிரி லைக் அண்ட் ஆல்சோ தே லவ் இட். நம்ம அவங்க மொழியில பேசுற போது தப்பா பேசினாலும் அவங்க அவ்வளோ விருப்பமா கேட்பாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா கேட்பாங்க. ஸோ அது தட் ஐ டூ. நீங்க வெஜிடேரியன் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? யா, ஐ எம் காம்ப்ளிகேட்டட் when it comes to food. இல்ல நானும் depends on mood. Like okay, suddenly I'll be vegetarian, suddenly I'll eat like, but I don't eat like meat. I eat fish alone. Okay, அதேதான். நான் ஃபிஷ் மட்டும் தான், எக் சாப்பிடுவேன், மற்ற எதுவும் பிடிக்காது. ஃபிஷ் அண்ட் எக். ஸோ இப்போ ஃபுட்டு வந்து நீங்கள் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்காது, மோஸ்ட்லி வந்து மீட் தான் சர்வ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல சீ ஃபுட் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கா? யா, லைக் ஆக்சுவலி நான் இப்போ வெஜிடேரியனாக இருக்கேன். ஸோ லைக் இட் இஸ் டிஃபிகல்ட், பீங் அ வெஜிடேரியன் இஸ் டிஃபிகல்ட். நீங்கள் ஒரு மெயின் பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது. பட் இஃப் யூ கோயிங் டு ரூரல் இன்டீரியர் பிளேசஸ் அண்ட் ஆல் ரொம்பவே கஷ்டம். They'll have like specific
ஐட்டம்ஸாக இருக்கும் பட் இட் வில் பி அ ஃபீஸ்ட் இஃப் யூர் நான் வெஜிடேரியன்னா இட் இஸ் அ ஃபீஸ்ட் ஃபார் யூ பிகாஸ் அவ்வளோ சர்வ் பண்ணுவாங்க அண்ட் எவ்ரிடே தேல் பி சம் கைண்ட் ஆஃப் வெரைட்டி அண்ட் சம்திங் லைக் டிஃபர் ஆகும் பட் வெஜிடேரியனுக்கு சேம் திங் தேல் எய்தர் சர்வ் டோஃபு வெஜ்ஜீஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் பம்கின் சூப் அந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும் அண்ட் ஐ ஈட் எக்னால எக்ஸ் வரும் டெய்லியும் ஸோ ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே அப்போ போர் அடிச்சு ஸோ பட் ஐ மேக் ஷூர் டு கேரி பருப்பு பொடி எவ்ரி டைம் வித்தவுட் தட் ஐ ஒன்ட் ட்ராவல் பருப்பு பொடி இல்லாமல் போவே மாட்டேன் நான் பட் ரைஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு ரைஸ் கிடைச்சிடும் இல்லைனா ஐ மேனேஜ் ஐ கேரி சம் ஸ்நாக்ஸ் ஆர் சம் லைக் யூனோ லைக் இன் something instant rasam powder something like that I'll carry but I won't starve I'll have something but ana vera valiye illa ange edume illa meat da irukana I'll have it now I am not that kind of like you know illa saapda maate abdila illa and also I respect the locals and their culture if that is what their culture is like I respect that I'll follow that super so that I do so ipo neenga pona edathila edachu funniயான experience edachu உங்களுக்கு ஞாபகம் இருக்கா funny scary da ஞாபகம் வருது scary சரி சொல்லுங்க okay it happened in near Ennur beach லைக் அங்கே வி ட்ராவல் சும்மா அங்கே ஒரு ஆஃப் பீட் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டுன்னு ஸோ தேர் வாஸ் திஸ் கை ஹீ ஸ்டார்டட் நாங்கள் உள்ளே போனோம் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் அவுக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியவே இல்லை காட் வெரி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் எனக்கு பக்கத்தாப்பில் ஒரு 50 இயர்ஸ் இருக்கும் அந்த அங்கிளும் திட்டுறாங்க என்னடா லூஸ் மாதிரி பண்ணுற அப்படின்ட்டுன்னு சடன்லி ஹீ ஸ்டார்டட் அன்ட்ரெஸிங் ஹிம்செல்ஃப் வி டோன்ட் நோ வாட் டு டூ அங்கேருந்து லைக் போன ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் கிளம்பிட்டேன் ஐ நெவர் போஸ்டட் அபவுட் தட் பிளேஸ் ஆல்சோ எதுலேயுமே ஸோ தட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ரொம்பவே ஒரு வியர்டான இது அண்ட் இன் தாய்லாண்ட் திஸ் ஹேப்பன் திஸ் வி வென்ட் ஃபார் திஸ் லாங்கஸ்ட் கேவ் இன் தாய்லாண்ட் ஸோ என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் செக்லூடட் லைக் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அண்ட் ஆல்சோ அங்கே வந்து அது இல்லை இது வேறு அது இல்லை அது ஐ கெஸ் இன்னும் க்ளோஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் வாட் ஹேப்பன் வாஸ் லைக் அங்கே கைட்ஸ் வந்து லைக் அங்கே போய் தேடணும் ஸோ தேர் வாஸ் திஸ் ஒன் குட்டி ஷாப் அங்கே போய் நாங்கள் சொன்னோம் அப்புறம் கைடு வந்தாங்க ஸோ அதுவே எனக்கு ஒரு 2 hours ஆச்சு அந்த ப்ராசஸே கைட் தேடுறதுக்கே எனக்கு 2 hours ஆச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கேவ்க்குள்ளே போகிற போதே நான் பயந்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் எதுக்குமே பயந்ததில்லை லைக் ஐ இது பண்ண வேண்டான்னு எனக்கு தோணுனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் சூப்பர் ஸ்கேர்ட் அண்ட் ஐ வாஸ் லைக் போயிடலாம் நம்ம இங்கேருந்து பிரதீப் வாஸ் வித் மீ லைக் பிரதீப் போயிடலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டுன்னு பட் கேவ் பார்த்து பயந்துட்டீங்களா இல்லை இட் வாஸ் லைக் எப்படின்னா அந்த கேவ்ல இவ்வளோ தண்ணி யாருமே இல்லை அண்ட் கைடு இருந்தாங்க ஸோ ஒரு 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 ஸ்ட்ரீம் ஓடுது கேவ்க்குள்ளே அண்ட் இட் வாஸ் பிட்ச் டார்க் லைக் பேட்ஸ் எல்லாம் பறக்குது எனக்கு லைக் எக்ஸ்ட்ரீம் ஐ வாஸ் சூப்பர் ஸ்கேர்ட் அதுக்கப்புறமா லைக் somehow like they Anna that guide that Anna convinced me நான் அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டோம் பட் honestly it was the best experience until today சத்தியமா சான்ஸே இல்லை அந்த கேவ் oh my god I still get goosebumps for that சூப்பராக இருந்துச்சு அது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி போனீங்க I went in this November ஓகே நாங்கள் வந்து அந்தமான் ட்ரிப் போயிருந்தோம் ஃபெப்ரவரி கேர்ள்ஸ் ட்ரிப் தான் அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக நான் போகும்போதெல்லாம் வந்துட்டு நானே போய் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் பிளேசஸ் எல்லோரும் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டாங்க நைட்டு அன்றைக்கான டேயோட ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிருச்சு ஸோ எல்லோரும் போய் பெட்டுக்கு போயிட்டாங்க அங்கே வந்து ஏர்லி சன்ரைஸ் அண்ட் ஏர்லி சன்செட் இல்லையா ஸோ அதனால் ஒரு 8:30 கொஞ்சம் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து சும்மா பக்கத்தில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் பக்கத்தில் தான் நடந்து போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் போனேன் கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரியே இருந்துச்சு சரி சேஃப் இல்லை திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எங்கள் குரூப்பில் வந்து இன்னொரு பொண்ணு வந்துட்டு என் கூட வாக்கிங் திரும்ப போகலாமா அப்படின்னு சொன்னான் சரி இன்னொரு பொண்ணு இருக்காத சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் பைக்கில் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே திடீர்னு பைக்கை பார்க் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ வந்து லைட்டாக அப்போ பயந்தாச்சு நாங்கள் பயந்ததுக்கப்புறம் இவன் வந்துட்டு திரும்ப போகலாம் ப்ரோ வேண்டாம் இதுக்கு மேலே நடக்க வேணாம் ஓகே திரும்ப போயிடலாம் நாங்கள் திரும்ப வந்துகிட்டு இருக்கோம் இன்னொரு பையனை கூப்பிட்டு வந்துட்டு நம்பர் என்ன 1 நைட்டுக்கு எவ்வளோ அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நாங்கள் நினச்சோம் ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் அழகு ஒரு ஹிந்தியிலே தான் நாங்கள் பேசிட்டு அப்படி ஒரு ரூமுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் 2 பேருமே பேசிகிட்டு இருந்தது தான் எங்கே போனாலுமே லைக் நம்ம சேஃபாக இருக்க மாதிரியே இல்லை லைக் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் இப்படி நடந்துச்சுனாலே அதுக்கப்புறம் எங்கே போனாலும் பயமாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் ஸ்கேரின்னு சொல்லும்போது எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் அது ஓகே லெட் கோ பண்ணியாச்சு பட் அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து நாங்கள் 2 பேருமே சரியாக பயந்தோம் இன்னொரு வந்து இப்படி வந்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு that happens everywhere like the women it happens to everyone but say like I had another incident in Andaman we were like going and ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தோம் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது what happened was like
பாக்கெட்லேருந்து 2 மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஸோ மொபைல் ஆல்மோஸ்ட் தொலைஞ்சிடுச்சு, மொபைலே இல்லை. ஸோ எல்லா ஃபெரி டிக்கெட், எல்லா ஃப்ளைட் டிக்கெட், எவ்ரிதிங் வாஸ் இன் தட் மொபைல். ஸோ மொபைல் காணோம். சம் பீப்புள் கேம் அண்ட் தே டுக் த மொபைல். வி வென்ட் டு த போலீஸ் ஸ்டேஷன், வி கம்ப்ளைண்ட், வி டிடன்ட் நோ வாட் டு டூ. 3 days அங்கேயே இருந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா சிக்னலும் இல்லை அங்கே. Then we local number, we only we remembered few people's number and we call like my friend and sister, and then they talk to the ferry people, they talk to the like flight like நாங்க போற flight bookings பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் தான் வி சார்ட்டட் அவுட். மொபைலே இல்லை கையில் சுத்தமாக. ஸோ இட் பிகம் வெரி மெஸ்ஸி. அதான் ஞாபகம் வந்துச்சு, அந்த மாதிரி எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம சோலோ இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ட்ராவல் பற்றி பேசிக்கும்போது, இந்த சைட் ஆஃப் லைக் நம்மளோட ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னாலும் நமக்கு வந்து ஒரு சோலோவாக நம்ம பண்ணுற விஷயம் நிறையா வந்து நம்மளை எம்பவர் பண்ணும். எனக்கு தனியாக நான் பீச்சுக்கு போகிறது பிடிக்கும், தனியாக நான் போய் காஃபி ஷாப்புக்கு போகிறது பிடிக்கும், தனியாக ஆர்வில் போவேன். ஸோ அதுக்கு மேலே தனியாக ட்ராவல் பண்ணது கிடையாது, பட் அந்த பாண்டிச்சேரி கிட்டன்றனா அங்கே போவேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சோலோ ட்ராவல் வந்து எம்பவர் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு விமன்? See, travel itself, it makes people like, you know, it ஒரு லைக் ஒரு ட்ராவல்லே வந்து அந்த இட் இவால்வ்ஸ் அஸ், கரெக்டாக? அண்ட் வென் யூ ட்ராவல், வென் யூ see the world and when you see the people like who live in it, you get to be more open, outgoing. Correct. So as a woman, right, like it's a liberated feeling. You kind of see the bigger picture. You don't fall into that small circle. You aim for a bigger goal, and you don't worry about this petty like, you know, fights or things in life. So I guess that is how it has evolved me. Like I got more confident. என்னோட டெசிஷன்ஸில் லைக் எப்பயுமே லைக் ஃபஸ்ட் ஒரு 10 years பேக் கூட சப்போர்ட்டுக்கு யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க டெசிஷன் எடுக்கிறப்போ. இப்போ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். வாட் எவர் டெசிஷன் ஐ டேக், இட்ஸ் என்னோட லைக், யூனோ, லைக் அந்த க்ரோத்னால தான். அண்ட் even if it is like அது ஒரு ஃபெயிலியரோ இல்லை அது ஒரு சக்ஸஸோ, பட் it is my decision. I don't have any regrets on that. I'm just going to learn from that more, and I'll be more stronger from that only. So that is how I guess travel has made me. Okay. ஏன்னா நான் தனியாக தான் இருக்கேன் இப்போது. ஸோ அதனால் ஒரு 1 month ஆகுது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும், என்னடா இது தனியாக இருக்கிற அப்படியே சொல்லி. பட் ஒரு மாதிரி லிபரேட்டிங்காக இருக்கும் தனியாக இருக்கிறது. நிறையா கற்றுக்குறேன் தனியாக இருக்கும்போது. ஸோ ஐ திங்க் நீங்கள் ட்ராவல் அண்ட் நியூ பீப்புளெலாம் பார்க்கும்போது இன்னுமே நிறைய லைஃப் லெசன்ஸ்லாமும் நீங்கள் லோக்கல்ஸ் கிட்டேருந்து நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். அது ஆக்சுவலாக சொன்னால் தெரியாது, நீங்கள் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது பிடிக்கும். எனக்கு அந்த ஆர்வல் போவேன்னு சொன்னல, பட் அதை தாண்டி வீட்டில் வந்து தனியாக அலோவ் பண்ணுற மாட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல இன்னும், லைக் சோலோவாக கொஞ்சம் தூரத்துக்கு போகிறதுக்கு. பட் எனக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் நைஸ் தட் நீங்கள் அது பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி வந்து ஃபினான்ஷியலாக எப்படி பிளான் பண்ணுறீங்க? லைக் நான் ட்ராவலுக்கு வந்து நெக்ஸ்ட் நான் இங்கே போகிறேன் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஆர் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? ஐ சேவ், லைக் ஐ சேவ் அ லாட். ஸோ அதுலேருந்து ஐ டூ இட். ஐ ஆல்சோ ஆஸ் எ ட்ராவல் கிரியேட்டர் கேட்குறீங்களா இல்லை ட்ராவல்க்கு ஜென்ரலாக? ட்ராவல்க்கு ஜென்ரலா? ஓகே. how to travel budget? இப்போ நீங்கள் ஒரு salary வருது அப்படின்னா ட்ராவல்க்கு நான் அதுக்காக ஒதுக்கி வச்சுருவீங்களா? Yes. So I save a lot, and அதுலேருந்து I spend. I also make sure that எவ்வளோ வயசாக ட்ராவல் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். அண்ட் லைக் ஐ கெஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷேர் இஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த ட்ராவல் ஏஜென்சி வில் ஹேட் மீ, பட் யூ டோன்ட் ஹாவ் டு கோ வியர் ட்ராவல் ஏஜென்சி டு ஆப் ஃபார் ட்ராவல்ஸ். யூனோ, யூ கேன் ஆக்சுவலி பிளான் இட் யோர் செல்ஃப். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஐட்னரி அதெல்லாம் நீங்கள் புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ட்ராவல். ஆல் யூ நீட் இஸ் தீஸ் 7 apps, அவ்வளோதான். ஸோ யூனோ, இப்போ நீங்கள் ஃப்ளைட் புக்கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் ஃப்ளைட்ஸ், அப்புறமா ஸ்கை ஸ்கேனர், ஈஸ் மை ட்ரிப், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் கோ வியா Klook, Vanathi, then head out, get your guide, அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்டேஸ் எடுத்துட்டிங்கன்னா Agoda, Booking.com, Hostel World. ஸோ அப்புறமா ஜென்ரல் ஆப்ஸ், கூகுள் மேப்ஸ், கூகுள் ட்ரான்ஸ்லேட், தென் ஏர்லோ ஃபார் eSIM, அவ்வளோதான். ஐ கெஸ் கயாக் ஃபார் டாக்ஸிஸ் நீங்கள் ரெண்ட் பண்ணோன்னா. ஸோ ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் பி சார்ட்டட் இன் திஸ் இட் செல்ஃப். அண்ட் and stay in hostels. You'll go for group trips. So like நீங்கள் இப்போ ஹாஸ்டலில் போய் தாங்கினீங்கன்னா அந்த கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஐடியாவுமே இல்லாமல் போவோம் நாங்கள். பட் eventually we'll tend to explore some of the beautiful places with those folks. So that is how it has always turned out.
நான் வந்து ஹாஸ்டல் போயிருக்கேன் பெங்களூரில். அதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறையா வந்து புது பீப்புளோட அங்கே போய் இருந்ததா. ஸோ நீங்கள் சொல்லும்போது இந்த ஹாஸ்டல்ஸ் போய் நம்ம போகிற இடத்துல போய் அவங்களோட ஸ்டே பண்ணுறது அது கம்ப்ளீட்டாக ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அண்ட் ஆல்சோ ஹோம் ஸ்டேஸில் தங்குற மாதிரி ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே வராது. பிகாஸ் டிரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, என்ன மாதிரி சாப்பிட்றாங்க, தேர் ஆக்டிவிட்டீஸ், தி டெய்லி லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஹோம் ஸ்டேஸ். ஓகே. நீங்கள் மோர் லைக் பேக் பேக்கிங்கா இல்லை ஐட்னரிலாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருவீங்களா? லைக் நீங்கள் போகும்போது டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சுவலி. இஃப் ஐம் ட்ராவலிங் வித் சம்படினா லைக் ஐ டோன்ட் பிளான் எனிதிங். ஐ ஜஸ்ட் டேக் த பிளேசஸ் தட் ஐ வாண்ட் டு கோ. அவ்வளோதான். எனக்கு இங்கெங்கே போகணும், இங்கெங்கே போகணுன்னு கூட இல்லை, இந்த ஏரியா போகணும், அவ்வளோதான். அங்கே போய் தான் வில் ஃபிகர் அவுட். ஓகே. இப்போ நான் போகிற இடத்துல ஐ ஒன்லி போ 60%. 40% நான் போடவே மாட்டேன். ஏன்னா லைக் எதர் ஐ வுட் ஹவ் ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஏதாச்சும் நடந்திருக்கும், நல்லா இருந்திருக்காது. ஸோ ஐ ஒன்ட் போஸ் ரெஸ்ட் ஆஃப் த 40%. லைக் நான் போய் எனக்கு பிடிச்சி இங்கே நான் லைக் வரலாமா, இங்கே மற்றவங்களும் இங்கே வரலாமா அப்படிப்பட்ட இடம் மட்டும்தான் ஐ ஷேர். ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஐ டோன்ட் ஷேர். ஸோ தட் இஸ் தேர். ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்லும்போது லைக் நம்ம ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக நம்ம ட்ராவல் பண்ணும்போதோ எங்கே போகும்போதோ நம்ம அந்த மூமெண்ட்டில் இருக்கிறத விட என் மைண்ட் வந்துட்டு கண்டென்ட் எடுக்கணும் அப்படி யோசிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்? யா, பட் ஐ ஹாவ் லைக் எவால்வ் ஸோ மச் தட் அது நான் சொல்லுவேன். பிகாஸ் இனிஷியலாக இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் இனிஷியலி. பட் இப்போ நான் அப்படி கிடையாது. லைக் என்னோட பேட்ரி லைக் மை ஸ்டோரேஜ் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அந்த ஒரு இதுலேயே. பட் வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் அவ்வளோ தேவையில்லை. வாட் ஐ டூ இஸ் லைக் ஐ கோ டு அ பிளேஸ், நான் என்ஜாய் பண்ணிவிடுவேன், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 15 or 20 minutes or 1 hour மட்டும்தான் ஐ டேக் ஃபார் கான்டென்ட். மற்றபடி ஐ கோ தேர், ஐ செட், ஐ என்ஜாய். ஃபஸ்ட்டு நான் என்ஜாய் பண்ணாமல் ஹவு கேன் ஐ போஸ்ட் அபவுட் இட் இல்லை. ஸோ லாஸ்ட் 1 hour தான் ஐ allocate ஃபார் கான்டென்ட். அது வரைக்கும் நான் தொடவே மாட்டேன் எதுவுமே. இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ ரூம்ஸ்லாம் எடுக்கணும்னா குப்பை ஆகிடும்ல. ஸோ இல்லை ஃபஸ்ட்டே எடுத்துப்பேன் ஒரு 20-30 minutes. அதுக்கப்புறமா லைக் ஐ ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் போன இடத்துல வந்துட்டு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? திஸ் கேவ் திங். யா, ஐ வாஸ் சூப்பர் ஸ்கேர்ட் பட் ஐ somehow பண்ணிட்டேன். And you don't regret also? Or no, that was like mind blowing experience. I'll post about it soon, you'll know. Like next level அது. கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் இது சொன்னபோது எனக்கு என்னோட அந்தமான் ஸ்கூபா டைவிங் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு வாட்டர் ஃபோபியா. லைக் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வாட்டர் தான் நடந்திருக்கு. ஒரு சித்தப்பா கூட போகும்போது ஒரு கோயில் குளத்துல எங்கேயோ விழுந்துட்டேன். அப்போது டக்குன்னு பிடிச்சி எடுத்தாங்க. அந்த ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ்லாம் 3rd standard 4th standard படிக்கும்போது எனக்கு அதனால் சின்ன வயசுலேருந்தே தண்ணினாலே எனக்கு ரொம்ப பயம். அந்த மாதிரி தான் காலை டிப் பண்ணிட்டு தான் வருவேன் நான் பீச்சில் இல்லாமல். அதுக்கு மேலே நான் ஸ்விம்மிங் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸ்கூபா வந்துட்டு என்னோட இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் போனோம் இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு அதில் வெற்றின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ரொம்ப என்னை ட்ரை பண்ணிட்டு மிஸ் பண்ணுவேன், நீ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. சரி பண்ணி பார்ப்போம், செத்தாலும் சாவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களோட இதெல்லாம் பண்ணிட்டு போனேன். அதில் வேறு ஃபஸ்ட்டே சைன்லாம் பண்ண சொன்னாங்க. நான் அதிலே பயந்துட்டேன். இல்லை ஏதோ எனக்கு அப்போ எதாவது பண்ணிட்டா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன்னா, உள்ளே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூபா பண்ணும்போது அப்போ வரைக்குமே இல்லை நான் திரும்பி போயிடுறேன் அந்த ஒரு இது தான் இருந்துச்சு. பட் நான் அந்த வாட்டர் கடியில் போனோடனே கம்ப்ளீட்டாக ஒரு வேறு வேர்ல்டு. நான் உள்ளே போனதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் சுத்தமாக நான் ரிக்ரெட் பண்ணல. உள்ளே போய் அந்த ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி தெரப்பியோடிக்காக இருந்துச்சு. வேறு வேர்ல்டு அது ஆக்சுவலாக சொல்லவே முடியல. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட ரொம்ப தேங்க் பண்ணேன், ஒன்றால் தான் நான் இது ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சில திங்ஸ் வந்து நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து ட்ரை பண்ணால் தான் நமக்கு தெரியும் இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு. அந்த ஒரு இந்த பயத்தோட ஃபேக்டர்னாலே நிறையா நம்ம ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம். தட்ஸ் ட்ரூ. ஸோ இப்போது நீங்கள் போகிறீங்க இல்லையா, லைக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ உங்களை பார்த்து லைக் நிறையா சோலோ ஃபீமேல் ட்ராவலர்ஸ்லாம் லைக் நிறைய பேர் உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சோலோ ஃபீமேல் ட்ராவல்ஸ் லைக் நெவர் வெயிட் ஃபார் எனிபடி. Like the biggest regret I have is like first initial when I wanted to travel, like I kept asking people. நான் போய் கேட்டுட்டே இருப்பேன் எல்லார்கிட்டையும், யாரா வருவீங்களா நம்ம இங்கே போகலாம் வரியா அப்படின்னு. லைக் நோபடி யாருமே வந்ததே இல்லை. வரேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் they'll flop the plan. But I got so pissed off and அதுக்கப்புறம் நானே தனியாக போங்கப்பா யாருமே வர வேணாம் அப்படின்ட்டு நானே தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் எனி ஒன், ஜஸ்ட் ஸ்டார்ட், டேக் தட் லீப் ஆஃப் ஃபெய்த், அவ்வளோதான்.
Okay. So like now people want to travel with me. Back Okay. then they didn't want to. Okay. Now everybody wants to travel with me. So Okay. yeah, just start. Don't wait for anybody. நீங்கள் இப்போ ஒரு ட்ராவல் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்களே, ஸோ ஐ திங்க் எல்லோரும் இப்போ வந்து உங்க கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் இப்போ சொன்னீங்கல்ல, லைக் இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணுவாங்களா வருவாங்களா அந்த மாதிரி தான் நிறைய திங்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பண்ணாமலே இருப்போம். நீங்கள் அதை ஆக்சுவலாக நல்லா ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நான் நிறைய நார்த் இந்தியன் பிளாகர்ஸ் சோலோ ஃபீமேல் ட்ராவலர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஐ திங்க் நீங்கள் கௌதமி இந்த மாதிரி 2-3 பீப்புள் தான். ஸோ ஐ திங்க் லைக் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா இருக்குது அது பார்க்கும்போது. ஸோ இப்போ நீங்கள் போன இடத்துல வந்துட்டு நிறையா கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, எனக்கு நிறையா கண்ட்ரி நிறையா ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் போகும்போது ஏதாச்சும் ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது மெமரபிளான இது இருக்கா? லைக் தேங்க்யூ சொன்னால் தாய்லாண்ட்லாம் பார்த்துருக்கேன், குனிஞ்சு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. எனக்கு அது எனக்கும் அது வந்துடுச்சு. ஓகே. ஒரு மாதம் தாய்லாண்டில் இருந்து ஐ காட் தட். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் ஹார்ன். எனக்கு அது வரவே வராது. ஓகே. லைக் ஃபர்ஸ்டெல்லாம் அழுத்திட்டே இருப்பேன் காரில் போனாலே. அங்கே போய் யாருமே பண்ணவே மாட்டாங்க. லைக் ஸோ ஐ ஆல்சோ ஸ்டாப் தட். இங்கே வந்துட்டு எனக்கு அது பண்ண தப்புன்னு தோணுது ஆக்சுவலாக, லிட்ரலாக. சரி ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஐ ஸ்டாப் தட் கம்ப்ளீட்லி. அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் இஸ் லைக் இப்போது நீங்கள் ஜப்பான் தைவான்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிண்டர் கார்டன் அந்த கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இனிஷியலாக தேல் டீச் ஒன்லி ஹவு டு ரெஸ்பெக்ட் த என்விரான்மெண்ட், ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ஸ்டடீஸை விட தே ஃபோக்கஸ் ஆன் தோஸ் திங்ஸ். லைக் இப்போ வந்து செருப்புனா வெளியில் வைக்கணும், போட்டு நடக்கக்கூடாது. இப்போ க்ராஸ் பண்ணோன்னா எப்படி நின்று குனிஞ்சு தேங்க்யூ சொல்லுவாங்க சின்ன பசங்கள்லாம். ஸோ அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கற்றுத்தராங்க. ஸோ பட் ஆனால் நோபடி தாட் மீ ஆல் தோஸ் திங்ஸ் யூனோ. பட் ஐ ஃபீல் லைக் அதெல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. Because when you don't protect, when protecting the environment is something that அப்படியே வந்துடாது. லைக் யூ that should be taught from a very young age. So that I guess should come into like our education system, I feel. Okay. So that was something very brilliant. அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ லைக் நம்ம ஏன் இப்படி இல்லை, நம்ம வளரப்ப நம்மளுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி தரவே இல்லையே. லைக் யூனோ பிகாஸ் எனக்கு தெரியல அதெல்லாம். நான் போய் இந்த டிஃப்ரெண்ட் இடத்த போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் ஓ இது தப்பு, நம்ம பண்ணுற தப்பு. அப்போ தான் லைக் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது ஒன்று. சரி ஓகே. என் ஃப்ரெண்ட் வந்து என்லெஸ்லி ஜெட் லேக்னு கப்பிள் பிளாகர்ஸ் தான், ட்ராவல் பிளாகர்ஸ். அவங்க ஜப்பான் பற்றி நிறையா சொல்லுவாங்க. லைக் கல்ச்சுரலி வந்து அவங்க எவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா இன்னும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஜப்பான் சொன்னோடனே எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம். லைக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் இன் தைவான். ஸோ அவன் கிட் இஸ் ஸ்டடிங் தேர். ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ லைக் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ வாட் ஹேப்பன் ஒன்ஸ் வாஸ் லைக் ஒரு வாட்டி ஸ்கூல் கூட்டிகிட்டு வர போயிருக்கான் அவன். ஸோ ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல அந்த பாப்பா குழந்தைக்கு. ஸோ அவள் குழந்தை ஏறவே மாட்டேன்ட்டா வண்டியில். ஸோ வண்டியை நிறுத்திட்டு நடந்து தான் கூட்டிகிட்டு போனான் வீடு வரைக்கும். இல்லை ஏறவே மாட்டேன்டி ப்ளீஸ் வாடா, ஒரே ஒரு வாட்டி வாடா, ஏறவே மாட்டேன் அப்படின்ட்டான். ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தோணுது இல்லை. ஸோ that is something very great. நம்ம ஊர்ல வந்துட்டு லைக் இங்க தான் ரூல் இருக்கு ஹெல்மெட்க்கு. எங்க ஊர்ல எல்லாம் பாண்டிச்சேரியில ஹெல்மெட் ரூல் கிடையாது. இல்ல நான் ஊருக்கு போனப்ப கூட யாருமே போடுறதே இல்லை ஹெல்மெட் எங்கேயுமே. ஸோ ஐ திங்க் நம்ம ஒரு ரூல்ஸ்னால் அது பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் இண்டியன்ஸு. இங்கே நீங்களாம் இந்த ஹார்ன்ஸ் எல்லாம் இல்லைனா தான் ஐயோ இது நம்ம ஊராக நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, அங்கே போயிட்டு வந்துட்டு எனக்கு அது அமுத்துறதுக்கே ஒரு மாதிரி தப்பு பண்ணுற மாதிரியே இருந்துச்சு லிட்ரலாக. நான் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் போங்க நான் வெயிட் பண்ணுறேன், யாராக இருந்தாலும் சரி ஐ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் ஐ வில் கோ. தட்ஸ் அ ஹேபிட் தட் ஐ காட் ஃப்ரம் தெம். ஓகே. ஸோ ஐ வில் மேக் ஷூர் ஐ வில் ஸ்டாப். அமுத்தவே மாட்டேன் அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப சீரியஸாக இருக்க வரைக்கும் ஐ வாண்ட் லைக் ஹார்ன் அமுத்தவே மாட்டேன் நான். தட்ஸ் சம்திங் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தெம். கல்ச்சுரலி எங்கே ரொம்ப ரிச்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பர்சனலாக இந்த கண்ட்ரி? ஐ லைக் தைவான் ஸோ மச் பிகாஸ் த பீப்புள் தேர் ஆர் ஜஸ்ட் golden அங்கே. மேபி பிகாஸ் I have experienced it so much because my friends are there. They've told me a lot about that country. And also சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அங்கே ரொம்ப ரொம்ப பார்த்துப்பாங்க. இப்போ அங்கே சைக்ளோன்லாம் வரும்ல, ஸோ தேல் மேக் ஷூர் ஒரு மரமும் விழாமல் இருக்கிறதுக்கு தேல் டேக் ஒரு அந்த ப்ரொடெக்டிவ் மெஷர் எடுத்துருவாங்க. போய் அங்கே கட்டுறது ஒத்தொத்தவங்களும் பார்த்துப்பாங்க, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஸோ இப்போ ஒரு குப்பை போடுறோன்னா ஈவன் ஒரு 85 years old கூட அந்த இடத்த தொடச்சி வச்சு அழகாக தேல் கம்
ஸோ லைக் தட் இப்போ நம்ம ஐ வென்ட் டு வால்பாறை அந்த கூழாங்கல் அவ்வளோ டைப்பர்ஸ் ஃபுல்லாக ஐ வாஸ் ஸோ லைக் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ that is what I told, no, it is something that should be taught from a very young age. So that I guess that should be. நம்ம ஊரில் வந்து நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குப்பை இருக்கும். அது பார்க்கும்போது இல்லை அழகான ஒரு ஸ்பாட் இருக்கும், பட் இந்த பக்கம் திரும்பும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கோகர்னா போனேன், அங்கேயும் இப்படி தான் பியூட்டிஃபுல் பீச்சஸ். இந்த பக்கம் திரும்பிங்கன்னா அவ்வளோ குப்பை கொட்டி வச்சுருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில். அந்த மாதிரியும் அப்படி தான் அந்த பீச் கலரே சென்னையில் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம், அவ்வளோ அழகாக இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குப்பை அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னடா நம்ம பீச்சில் உள்ளதெல்லாம் உள்ளே அடிச்சுட்டு வர்றது. ஓகே. ஸோ அங்கே வந்து போடுறவங்களும் இருக்காங்க, பட் அட்லீஸ்ட் ஒரு 60% அது அடிச்சுட்டு வர்றது உள்ள அலையிலேருந்து. பட் yeah, that is there. That something should ஏதாச்சும் நடக்கணும். அதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கவர்மெண்ட் ஷுட் ஹாவ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அண்ட் ஆல்சோ தே ஷுட் நம்ம இப்போ நான் தாய்லாந்து போனல தே ஹாவ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபார் எல்லா மலைக்கும் இவ்வளோ பேர் தான் ஏறலாம், ஓகே, ஒவ்வொரு மவுண்டனுக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் ஏறலான்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இங்கே கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் நம்ம ட்ரெயில்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ பட் இட்ஸ் அ வெரி லார்ஜ் பாப்புலேஷனில், ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் தட் ஆல்சோ. இப்போ நீங்கள் மவுண்டனில் ஏறதை பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ ரீசெண்டாக மவுண்ட் எவரெஸ்ட்டாக லைக் அந்த பேஸ் கேம்ப்லேயே லைக் டிராஃபிக் ஆகிடுச்சு. டிராஃபிக் பார்த்து ஹியூமன் டிராஃபிக் அவ்வளோ தூரத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க மூவ் ஆக முடியாமல். ஸோ ஐ திங்க் லைக் கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபைனோ இல்லை ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு வந்தால் சிஸ்டம் மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஓகே ஆன்லைன் புக் பண்ணிட்டு ப்ரையராக திஸ் அகஸ்திய கூடம் இருக்குல்ல, Agastya Kodam. There's a trek in Kerala called Agastya Kodam. I mean trek. So, but they have it's open for only 3 months a year, and only certain specific number of peoples are allowed. So, andamari Agastya Malai. Sorry. Okay. So, andamari we can bring it up for all the places. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனான ஒரு கேரக்டர் யாராச்சும் ஞாபகம் இருக்கா? லைக் யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரை சொல்வீங்க? ட்ராவல் என்ன கற்றுக்கிட்டீங்க அவங்க? ட்ராவல் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ஈவாஸ் புக் ஐ ஜென்யூன்லி ரெஸ்பெக்ட். ஓகே, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பேஜ். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் லைக் யூ வில் கெட், உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக அவங்க சான்ஸே இல்லை. நீங்களே சொல்கிறீங்கன்னா போய் கண்டிப்பாக பார்க்கணும். போலன்னு சொன்னீங்கல்ல? யா ஓகே. பிகாஸ் இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஷீ டாப்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் வந்தாச்சு. ஸோ 2 கொஸ்டின். ஒன்று வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு லைக் இந்த டூரிசம் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரெஸ்பான்சிபிள் டூரிசம்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா குப்பை போடுறதா இருக்கலாம். ஆர் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் அதை பற்றி பேசினேன். லைக் தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா, தாய்லாந்து தான் எனக்கு தெரிஞ்ச கண்ட்ரி, மற்ற கண்ட்ரீஸ்லையும் மேபி நடக்கலாம். ஸோ அனிமல்ஸ் வந்து நம்ம ட்ரக் பண்ணி அதை வந்து நம்ம ஃபோட்டோக்கு யூஸ் பண்ணுறது, வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ரீல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதை ஐ திங்க் ஒரு டூரிஸ்ட்டாக நம்ம போகிறது நிறுத்தினா தான் வந்து அவங்களுக்கு அது ஒரு லாஸ் ஆகி மேபி அது அனிமல்ஸ்க்கு அது ஹெல்ப் ஆகும். எனக்கு அப்படி என்ன பண்ணலாம் தெரியல. Yeah, but it's like genuinely I humbly request every travel creator, every traveler, everybody out there not to go out there and pose with those animals, because heavily drugged, extremely abused. சின்ன வயசுலேயே அம்மா கிட்டேருந்து பிரித்து லைக் எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தி தான் அங்கே அதை வைக்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் மாஸ் ப்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் தட் காஃபி தட் அகேன் லைக் they forcefully it is being mass produced. So like if you want to experience உங்களுக்கு அனிமல்ஸை பார்க்கணும் அப்படின்னா there's so many other ethical ways, like you can go out there for safaris, sustainable safaris. அந்த மாதிரி பார்த்து அவங்களோட ஓன் அனிமல்ஸோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் பார்க்குறது தான் like it is recommended for the environment for everybody. So it has to stop. People should realize that it is being drugged. Like I know it is exciting and all, but they should also understand the truth behind all those abuse. So that has to stop. ஐ திங்க் இப்போது இந்த சோஷியல் மீடியானால கொஞ்சம் நாலேஜ் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இப்படிலாம் நடக்குதுன்னு. நான் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது தான் இதை பற்றிலாம் நிறைய பேர் போடும்போது தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். People post still that they're too excited to go and touch on such gigantic animals and all, but they also don't know the sad dark side of what is happening behind this animal tourism. That they should understand. Okay. அதுக்கு நம்ம will have to
லைக் யூனோ ஹேவ் லைக் அவேர்னஸ் மாதிரி Yeah. லைக் அவங்களுக்கும் அது பண்ணணும். Yeah. That is also there. And you have a large following, so maybe நீங்க உங்க பேஜ்ல கூட Yes, I want to do that. I'll be doing that. ஓகே. சேலஞ்சஸ்னால் என்ன சொல்லுவீங்க? லைக் சோலோ ஃபீமேல் ட்ராவலராக உங்களுக்கு வந்து நிறையா சேலஞ்சஸ் மேபி இருந்திருக்கலாம், அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? Challenges in the sense like you sometimes it gets boring, it gets lonely. That other like தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். The saddest part is you go to such a breathtaking place and you realize your loved ones are not next to you. Yeah. It's so அப்படியே மனசு வெடிச்சிடும் அப்படியே. So but you'll have to keep on going, right? So someday I'll take them here. Someday that's a hope that I have. Yeah. So yeah. Okay. That's the biggest challenge, being lonely. So I keep myself occupied. ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது லைக் எவ்வளோ ஆக்கியபை பண்ண முடியுமோ I'll keep myself occupied. நெக்ஸ்ட் வந்து என்ன உங்களுக்கு வந்து லைக் ஒரு டெஸ்டினேஷன் அதுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க ஒரு கண்ட்ரி எது ஒரு ஏதாவது பிளேஸ்? எவ்வளோ லிஸ்ட்டாக இருக்குது அப்படியே. சரி, டாப் 3. Top 3, I wanted to go to Antarctica. Okay. That's it. Scotland is my like I don't know. இப்போ எதுக்குன்னே தெரியாது, சின்ன வயசுலேருந்தே யாராவது உனக்கு எங்கே போகணுன்னு கேட்டால் ஸ்காட்லாண்டுன்னு சொல்லுவேன். எனக்கே தெரியாது எதனாலன்னு. ஸோ லைக் மேபி சின்ன வயசில் ஏதோ ஃபோட்டோ பார்த்து ஐ காட் லைக் ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம் என்னமோ தெரியல. பட் ஐ வாண்ட் டு ஸ்டில் நவ் ஐ வாண்ட் டு கோ டு ஸ்காட்லாண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு கோ டு அண்டார்டிகா. தென் ஐ வாண்ட் டு கவர் நார்த் அமெரிக்கா ஆல்சோ. ஓகே, கோல்ட் பிளேசஸாகவே சொல்லியிருக்கீங்க ஃபுல்லாக. நான் வந்துட்டு சென்னையில் இருந்துட்டு எனக்கு மற்ற இடத்துக்கு போனாலே கொஞ்சம் குளிர் கூட என்னால் தாங்க முடிய மாட்டேங்குது. பட் தெரில, நீங்கள் மேபி உங்களுக்கு போகி உங்களுக்கு அது பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். பழகிடுச்சு. ரியலி நைஸ் டாக்கிங் வித் யூ. 1.5 இயர்ஸாகவே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் நான் அப்போலேருந்தே நான் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே நான் உங்கள் கூட பண்ணணும்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் உங்கள் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ஆக்சுவலி. சீரியஸ்லி லைக் கம்பேர்ட் டு மெனி அதர் பீப்புள், லைக் ஹவ் யூ புட் ஃபார்வர்ட் லைக் யூ நோ நம்ம ஐடென்டிட்டி, like everything, your content, everything is beautifully put. Honesta, so good. Same like there are few people only that they are very real out there, I feel like. But this creator community itself is a very lonely, right? It's a very lonely thing. Yeah. So but I really like what you like stand for. That's so inspiring. தேங்க் யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் உங்களோட டாக் சீக்கிரம் பார்க்குறேன். கண்டிப்பாக. ஒரு டாக் லவரா நீங்கள் அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே எனக்கு அப்படியே உங்களோட முன்னாடி இருந்த டாக் தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்படியே டிட்டோ என்னோட லேட் டாக் மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூன் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். பாய்.